ஹல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமே. அது 1 நாளாகமம் 16:31. ஆமென், ஆமென். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த வார்த்தையை குறித்து தியானிக்க போறோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. தேவனே, உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்புங்க தகப்பனே ராஜா. உம்முடைய வார்த்தை எங்கள் ஆத்துமாக்குள்ள ஊடுருவி தகப்பனே ராஜா. அது எங்களை உமக்கேற்ற வாராது உமக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியாக எங்களை மாற்றட்டும் தகப்பனே. 8:29 படி ரோமர்ல எழுதினபடி ராஜா, உம்முடைய முதற் பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் சாயல எங்களை மாற்றுங்க ராஜா. எங்களை உம்முடைய சமூகத்துல ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் ராஜா. நீங்க பேசுங்க, நீங்க உருவாக்குங்க தகப்பனே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இப்போ 2025 புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கீங்க இல்லையா? புதிய மாசத்துக்குள்ள வந்திருக்கீங்க, புது வாரத்துல வந்திருக்கீங்க இல்லையா? நிறைய ஆசீர்வாத வாக்குதத்த வசனங்கள் வார்த்தைகள்லாம் ஆண்டவர் உங்க கூட பேசி இருப்பாரு. இப்போ காலம் மாறி போயிடுச்சு இல்லையா? ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறத நம்ம கேட்கணும்னா நம்ம அவருக்கு நேரத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா? மாசத்துல முதல் நாள் 1ஆம் தேதி, முதல் வாரம், இந்த வருஷ பிறப்பு, இந்த மாதிரி இதுல வந்து நிறைய ஆண்டவர் பேசுவார்னு சொல்லி ஜெபிச்சு துதிச்சுட்டு நம்ம அவர் சமூகத்துல போறோம். இது வந்து காலத்தினால மாற்றப்பட்டிருக்கு, நம்மளுடைய பலவீனத்தை நிமித்தம். ஓகேவா? நான் உங்களுக்கு ஆலோசனையா சொல்றது என்னன்னா, டெய்லியும் அவர் சமூகத்துல என் கூட பேசுங்க, ஏதாவது சொல்லி கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஓகேவா? சங்கீத புஸ்தகத்துல 1வது சங்கீதத்திலே அழகா 2வது வசனம் சொல்லிருக்கு, அவருடைய வேதத்துல பிரியமா இருந்து அப்படின்ட்டு. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் அவரை தேவனை நேசிக்க கத்துக்கோங்க. சரியா? ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம ஆக்சுவலா இது ஒரு வாக்குதத்த வசனம்னு சொல்ல முடியாது, பட் இது அவருடைய வார்த்தை. ஓகே, வாக்குதத்தத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. வாக்குதத்தம் ஒரு கமாண்டோட வரும், ஓகே, ஒரு கட்டளையோட வரும், இதை செய்யுங்க, அது அப்போ இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு பேர் வாக்குதத்தம். வார்த்தைங்கிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ அவரே வந்து செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் வந்து வார்த்தை அப்படின்னு சொல்றது. இங்க வந்து கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்ட்டு. இது வந்து இந்த சபைக்கு இது உங்க கூட பேசுறதுக்கு ஆண்டவர் வந்து அனுமதிச்சிருக்கார். ஹல்லேலூயா. இதனுடைய விளக்கத்தை பத்தி தான் ஒரு 2-3 பேரோட அவர் எப்படி ராஜரீகம் பண்றாரு, எப்படி என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா? முடிஞ்ச வரைக்கும் நான் சுருக்கமா பேசி வந்து முடிக்கிறேன். சரி, அவர் ராஜரீகம்னா என்ன? ஹல்லேலூயா. ராஜரீகம்னா என்னன்னா, இப்போ ஒரு ராஜா இருக்கார், ஓகே, அவருடைய ஆளுகை இருக்கு இல்லையா? நம்ம கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆக்சுவலா கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த கவர்னன்ஸ், ஆளுகை. ஓகே, இப்போ இந்தியாவுக்கு ஒரு கவர்னர் இருக்காரு இல்லையா? அவர் ஆளுநர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்ட்டு. அவர் வந்து உங்களை வந்து ராஜரீகம் பண்ண போறாரு. அதாவது இப்போ நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா? ஒரு சிலர் இப்போ வயசானவங்க, ஒரு சிலர் சின்ன குழந்தைங்கள இருந்து நிறைய மெடிசன், மாத்திரை, இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க. அவங்களுடைய பிளட்டில் ஃபுல்லாகவே அந்த மருந்தினுடைய சாராம்சம் தான் இருக்கும். அப்போ அவங்கள ஆளுகை செய்கிறதே என்ன? இந்த மெடிசன். ஓகேவா? ஒரு மாத்திரை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஃபீவர் குணமாகுதா? ஓகே, அதாவது ஃபீவருடைய தன்மையை நம்ம உணராதபடிக்கு அது ஒரு கட்டுப்பாடு பண்ணுதா? அப்போ உங்களை ஆளுகை செய்கிறது என்ன? அந்த மெடிசன். இன்ஜெக்ஷன் போட்ட உடனே ஒரு பிரச்சனை தீருதா? ஓகே, அப்போ என்ன ஆளுகை செய்யுது? அந்த இன்ஜெக்ஷனில் இருக்கிற மெடிசன். ஓகே, அதே போல தான் உங்களுக்கு புரிகிறதுக்கு நான் இங்கிருந்து போறேன். சரி, அப்போ பரலோக பிதாவாகிய தேவன் உங்களுக்கு இந்த சபைக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, அவர் வந்து ராஜரீகம் பண்றேன் அப்படின்ட்டு, அவர் உங்களை ஆளுகை செய்ய போறாரு அப்படின்ட்டு. ஓகேவா? நீங்க சொல்லலாம், அவர் தானே எங்களை ஆளுகை செய்யறாரு அப்படின்னா, இல்ல, அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். சரியா? ராஜரீகம்னா என்ன மீன்ஸ்? அவரே வந்து காரியத்தை வந்து செய்வார். சரியா? ஓகேவா? இப்போ நாம செய்ய வேண்டிய ஒரு 2 விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? அது நம்ம செய்யும் போது கர்த்தருடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கும். நம்ம பேசுறது, நம்ம மெயினா ஆளுகை மீன்ஸ் நம்ம இருதயத்தை வந்து அவர் இன்னும் அதிகமா பரிசுத்தப்படுத்தி அவருக்கு ஏற்றவாறு உங்களை தேவனிடத்துல திருப்ப போறாரு. ஹல்லேலூயா. இதுக்கு நம்ம முதலாவதா என்ன செய்யணும்னா, இப்ப புரிஞ்சிச்சு இல்லையா? அப்ப ஆளுகை ராஜரீகம்னா என்னன்னா, அவரே வந்து செய்ய போறாரு. ஓகேவா? சரி, அது உங்களுக்கு தெரியுங்கிறனால அதிகமா நான் அதை விளக்குறதுக்கு போல, நம்ம நியாயாதிபதிகள் 6:14 வசனத்தை எடுத்துக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, யார? கிதியோன். ஓகேவா? இந்த கிதியோன் எப்படிப்பட்டவனா, கொஞ்சம் பயப்படுற மனுஷனா இருக்கார். ஓகேவா? ஆனா நல்ல மனுஷன் தான். சரியா? கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற
இந்த பலத்தோட போ அப்படின்ட்டு கட்டளையிடுறார். அப்படி போனா என்ன ஆகும்னா, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லையா? உன்னை அனுப்புறது யாரு? நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இல்லையா? ஆக்சுவலா இப்போ அண்ணன் உங்கள்கிட்ட தயவா வேண்டிக் கொண்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? சபை முடிச்சு கொஞ்ச நேரமாவது இருந்து பேசிட்டு போங்க, நலம் விசாரிங்க. ஓகே, வசனம் சொல்லுது யாக்கோபு 5:16, நீங்க ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நீங்க அவங்களுக்கு வேண்டி ஜெபிக்கணும். ஓகே, தேவ ஆலோசனை கொடுக்கணும். ஓகே, சபை இதுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. வாலிப பிள்ளைங்களாம் வந்து பேசலாம். ஓகேவா? கீபோர்டு எப்படி வாசிக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு பாட தெரியுதுன்னு கேட்டு கத்துக்கிட்டு இவங்களுக்கு ஃப்ரீயா இருக்க டைம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. சரியா? அதே மாதிரி வசனங்களும், இந்த வசனம் எப்படி எடுத்தீங்க, எப்படி தியானிக்கிறீங்க, இதனுடைய ஆண்டவர் எப்படி பேசுறாரு, இதெல்லாம் நீங்க கேட்கணும் இல்லையா? நீங்க ஊழியர்கள் அதுக்கு தான் வச்சிருக்காங்க, உங்களுக்கு வேண்டி தான். ஓகேவா? உங்களுக்கு வேண்டி தான் 24/7 உங்களுடைய கால்களை கழுவதான். ஓகே, உங்களை சுத்திகரிக்கும்படிக்கு தேவன் எங்களை வந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏன் உங்களை சுத்திகரிக்கணும் மீன்ஸ், நீங்க அவருடைய பண்ணையா இருக்கீங்க. ஓகேவா? ஹல்லேலூயா. நீங்க அவருக்கு அவ்வளோ வேல்யூ, அவருடைய மாளிகையா இருக்கீங்க. ஓகேவா? நம்ம ஒரு வீடு கட்டும்போது எப்படி பெயிண்ட் அடிக்கணும், எப்படிலாம் வந்து யோசிச்சு இது பண்றோம் இல்லையா? அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தரையும் அப்படியே அலங்கரிக்கிறார் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி வந்து முழு நேர ஊழியத்துக்குன்னு ஆண்டவர் ஒரு சிலரை ஏற்படுத்தியிருக்கார். நீங்க அவங்கள்ட்ட வராத வரைக்கும் நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியாது. தேவன்கிட்ட இருக்கிற ஒரு சுபாவம் என்னன்னா, நீங்க அவரை தேடும் போதுதான் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஓகே, இது வந்து அவருடைய ஒரு சுபாவமும் கூட. ஓகே, ஒரு சில டைம்ல ஓகே அவர் ராஜரிகம் பண்றாரு இல்லையா? நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஓகே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லுது இல்லையா? இது எந்த மாதிரி சூழ்நிலையில நடக்கும்னா, நம்மளால ஒண்ணுமே முடியல. ஓகே, நம்ம முயற்சி பண்றோம், நம்மளால முடியல. இப்ப மாம்ச கிரியைகள்லாம் இருக்கும். ஒரு சிலர் பாவ பழக்கத்துல இருந்து வந்திருப்பாங்க, பாவத்தை விடுவோம். இப்போ ஃபோன், செல்ஃபோன், அதனுடைய யூசேஜ், சோஷியல் மீடியாலாம் இருக்கு. இல்லை ஒரு சில பிள்ளைங்களுக்கு கேம்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ பெரியவங்களுக்கு பார்த்தா இப்போ சமையல், தன்னை அழகுபடுத்திக்கிற விஷயங்கள், நகை, துணி, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதை பார்க்கறத அவங்களால மாத்திக்கவே முடியாது. ஓகேவா? அவங்க என்னதான் பண்ணாலும் டக்குன்னு அதுக்குள்ளதான் வந்து சர்ச் பட்டனுக்கு உள்ள போயிடுவாங்க. ஓகே, இந்த கிரியையில இருந்தே போவோமே. ஓகே, அப்போ உங்களால முடியல இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு வேண்டி யுத்தம் செய்யறேன், இந்த காரியத்தை நான் உங்கள்கிட்ட இருந்து மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ உங்களை அவரே வந்து ஆளுகை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆளுகை செஞ்சு நிறைய விஷயத்த மாத்திட்டார். ஓகேவா? அதனால சாட்சியா உங்களுக்கு முன்னாடி இருந்து அதான் வசனத்தை உறுதிப்படுத்தும்படியா இதை உங்ககிட்ட வந்து விளக்கிக்கிட்டே இருக்கேன். ஹல்லேலூயா. இங்க ஏன்னா உன்னை அனுப்புறது நான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? நீ உன்கிட்ட இருக்கிற பலம் போதும்பா. ஓகே, உனக்கு என்ன பலன் இருக்கு? நீ பயப்படுறியா? சரி பரவாயில்ல. ஓகே, பயந்தாலும் வந்து ஜனங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறியா? சரி பரவாயில்ல. உனக்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலத்தோடய நீ வந்து அடி எடுத்து வை, நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்ட்டு அதனுடைய டெஃபினேஷன் கொடுக்குறாரு பாருங்களா, அதனுடைய விளக்கம். சரி, நான் சொன்ன மாதிரி நீ போனா என்ன நடக்கும்னு சொல்றாரு. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் தனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போகும்போது அவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலையே மீதியானுடைய கையில இருந்து நீ விடுவிப்ப அப்படின்ட்டு. அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்னு முன்னாடி இருந்தா தெரியும். ஓகே, அவங்களுக்கு பயந்து போய் ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. எப்படி கிறிஸ்து இயேசு மரித்து உயிர்த்தெழ டைம்ல அப்போஸ்தலர்கள்லாம் இருந்தாங்களோ, பயந்து ஐயோ எங்களை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சீஷர்கள்லாம் இருந்தாங்களோ, அதே போலதான் இங்கேயும் இருக்காங்க. ஓகே, அவர் என்ன சொல்றாரு? நீ வெளியே வா, நீ வெளியே வா, உனக்கு இருக்கிற பலத்தோடைய போ அப்படின்னு சொல்றாரு. அப்படி உங்களுக்கு என்னன்னா, சபை ஜனங்களுக்கு நீங்க அழகா ஆக்சுவலா உங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இந்த வருத்தத்துடைய காரணம் அண்ணா அக்காலாம் முன்னாடி சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் இந்த சபைக்கு வந்தாங்க அப்படின்ட்டு. சரியா? இப்ப ஆட்கள் கம்மியா இருக்கனால அதை சொல்றேன். ஓகே, நீங்க பக்கத்துல போய் ஏதாவது சொல்றீங்களா? இங்க வசனம் சொல்றாங்க, எந்நேரம் போனாலும் ஜெபிக்கிறாங்க, ஆலோசனை எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நீங்க கூட்டிட்டு வரணும் தானே? ஓகே, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இருக்கிற பலத்தோட போங்க, உங்களுக்கு என்ன வசனம் தெரியுமோ உங்களுக்கு தெரிஞ்ச பேட்டர்ன்ல நீங்க சொல்லுங்க. ஓகே, அதை ஆட்களை சேர்க்கறதுக்கு சொல்லல. அதாவது காலம் ரொம்ப மோசமா இருக்கு. ஓகே, ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கு. நம்ம எப்படியாச்சும் நம்ம பரலோகத்துக்கு போறோம், நம்ம கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, நம்ம பக்கத்து வீட்டுல டெய்லி நம்ம கூட பேசுறவங்க, நம்ம டெய்லி கடைக்கு போயிட்டு வந்து திங்ஸ் வாங்குற அவங்க எல்லாம் நரகத்துக்கு போனா நீங்க எப்படி அதை ஏத்துப்பீங்க? உங்களால சகிச்சுக்க முடியுமா?
முடியாது இல்லையா? அப்போ அவங்களை எப்படியாவது ஓகேவா உள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணும் தானே. கிறிஸ்து இயேசு தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்காரு இல்லையா? அந்த வழியா வந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு நித்திய ஜீவன்ல பிரவேசிக்கணும் தானே. அப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா, இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறனால தான் வந்து காலையில சபைக்கு போனாலும் இந்த ஈவினிங் வந்து நீங்க அவ்வளோ அலுவலில் இருந்தும் பொறுமையா வந்து உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? அதை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றேன். ஓகே, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியா, அறிவுரை கொடுக்கும்படியா, ஜெபிக்கும்படியா இங்க இருக்காங்க. சரியா? ஓகேவா? உங்களுக்கு வேண்டி பாரப்பட்டு நிச்சயமா ஜெபிப்பாங்க. அதை செய்யுங்க. உங்களுக்கு இருக்கிற பலத்தோடய போங்க. ஹல்லேலூயா. 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். ஓகே, இதே மாதிரி நடக்குது. இது நடக்கும்போது என்ன ஆகுது, பின்னாடி 21 பார்க்கும்போது அவங்களே வந்து அந்த எதிர்த்து வர படையாளை எல்லாம் அவங்களே வெட்டிக்கிட்டு அவங்களே செத்து போயிடறாங்க. ஓகேவா? இங்க கர்த்தரே வந்து யுத்தம் பண்றாரு. ஓகே, கர்த்தரே வந்து ராஜரீகம் பண்றாரு. ஓகே, இந்த மனுஷன் கிதியோன் எப்படிப்பட்டவனா, பயந்த சுபாவம் உள்ளவனா இருக்கான். ஓகே, உங்களுக்குள்ள ஒரு சிலருக்கு வந்து நீங்க பயப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் ராஜரீகம் பண்றேன், நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? நான் உன்னில இருந்து வந்து இதெல்லாம் மாத்துறேன் அப்படின்ட்டு. ஓகேவா? நான் ராஜரீகம் பண்றேன்னா உங்களுக்கு புரிஞ்சு இருக்குதுன்னா, ஒரு சில வீடுகள்ல இருக்கும், பிள்ளைங்களுக்கு என்ன பிடிச்சாலும் ட்ரெஸ் வாங்கணும்னா அது அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கணும். அது கலராக இருக்கட்டும், மாடலாக இருக்கட்டும், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி தான். வீட்டில் இருக்கிற அம்மாக்களும் அப்படிதான், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கணும். ஒரு வாகனம் வாங்கணுமா, வீடு கட்டணும்னாலும் வந்து பசங்க பெருசாக ஆனாலுமே சரி, மருமகள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, அந்த அப்பா தகப்பனார் சொல்கிற மாதிரியே தான் வந்து நடந்தாகணும். ஓகே, ஒரு சில வீட்டில் மனைவிகளை ஓகே, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்க்கும்போது பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஓகே, அந்த ஒரு மனுஷனுடைய ஆதிக்கம் தான் அங்கே நடக்கும். ஓகே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள வந்து அவர் ராஜரீகம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் எதை குறிச்சு வேணா பயப்படுறவங்களா இருக்கலாம். இந்த கிதியோனுக்கு மாதிரி. ஓகே, அவன் ஒரு மனுஷனா இருக்கான். இஸ்ரவேல் மொத்தத்தையுமே வந்து தேவன் தம்மோடு இருக்கிறபடினால அவர் கொடுத்த இந்த கட்டளைய, ஓகேவா, உனக்கு இருக்கிற பலத்தோட போன்னு சொன்னார். ஓகே, நீங்க புறப்படுங்க. ஓகேவா? உங்ககிட்ட என்ன இருக்கு? கொஞ்சோண்டி வசனம் தெரியுமா? ஓகேவா? இயேசு என்ன நேசிக்கிறார், இவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். ஓகே, அப்படி சொல்றீங்க. நீங்க அதை மத்தவங்களுக்கு சொல்லுங்க. ஓகேவா? சொல்லி உங்க சபைக்கு தான் வரணும்னு இல்லை. ஓகேவா? நான் உங்களுக்கு பக்கத்துல எந்த சர்ச் இருக்கோ, எந்த பாஸ்டர்ஸ் இருக்காங்க, நீங்க கூட்டிட்டு போய் கூட விடுங்க. சரியா? இல்ல அண்ணாவுடைய போன் நம்பர்லாம் வந்து கொடுங்க. சரியா? உங்க இஷ்டம். நீங்க செய்ய வேண்டியது இதுதான். பிரதிபலன் ஒண்ணுமே எதிர்பார்க்காதீங்க. நான் கூப்பிட்டேன் வரல, ஓகே, அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஓகேவா? அந்த மாதிரி சோர்ந்தே போயிடாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சிருக்காரா? உங்களுடைய வியாதி குணமா இருக்கா? உங்களுடைய ஜெபத்தினால ஏதாச்சும் நடந்திருக்கா? அதை நீங்க அப்படியே சாட்சியா அறிவிங்க. ஓகேவா? அவங்க மாறுறாங்க, மாறாதது அவங்களுக்கு அடுத்தது. ஓகேவா? நீங்க இதை செய்யும் போது ஓகே, கர்த்தர் உங்களுக்கு உண்டான பலனோட அவர் வருவார். ஹல்லேலூயா. உங்களுடைய கிரியைக்கு தக்க பலனோட தேவன் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட், கர்த்தர் உங்கள ராஜரீகம் பண்ணணும்னா நீங்க உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடய நீங்க போகணும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க போகும்போது கர்த்தர் உங்களுக்காக வந்து யுத்தம் பண்ணுவார். சரியா? அவர் உங்கள இருந்து ராஜரீகம் பண்ணுவார். ரெண்டாவதா தாவீது எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல்ல 47வது வசனம் 17வது அதிகாரத்துல, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவன் இல்லையா? தாவீது பத்தி நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க, இதையும் கேளுங்க. சரியா? அவர் எப்படி ஆளுகை செய்யறாருன்னு. இப்போ கிதியோன் பார்க்கும்போது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே, அவன் ஒரு யுத்த வீரன்லாம் வந்து கிடையாது இல்லையா? அவர் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை பார்த்தா ஒரு பானைக்குள்ள வைக்கோல் வைக்கிறாங்க இல்லையா? ஒரு கையில, இனி ஒரு கையில எக்காலம். ஓகே, கிதியோன் செய்யற மாதிரியே அதை பார்த்து இவங்க செய்யும் போது இது அவங்க கையில ஈட்டி இல்ல, பட்டயம் இல்ல, கேடயம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? அதாவது யுத்தத்துக்கு உண்டான எந்த அம்சமுமே இல்ல. நம்ம செய்ய வேண்டியது அதுதான். அவங்கள எதிர்க்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவங்க உள்ள வந்து இவங்களை ஆளாதபடி, இவங்களை கொன்று போடாதபடிக்கு அது தடுக்கவாது செய்யணும் இல்லையா? அதுக்குண்டான எந்த அம்சமும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்றதை கேட்டு நடக்கும்போது இவனுக்குள்ள அந்த அவனுக்குள்ள இருக்கிற அந்த பலத்தோட அடி எடுத்து வைக்கும்போது என்ன ஆகுது? தேவன் இஸ்ரவேலை மீதியானவருடைய கையிலிருந்து அவர் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நான் ஒருத்தி, நான் மனைவியா இருக்கேன், நான் பொண்ணா இருக்கேன், நான் வீட்டுக்குள்ள இருக்கேன்னு. அது பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.
ஹalleluya. நீங்க துணிஞ்சு அடி எடுத்து வைங்க. ஓகே, அடி எடுத்து வைங்கன்னா பைபிள் எடுத்துட்டு வந்து சரி ஓகே நான் சுவிசேஷம் சொல்ல போறேன்னு சொல்லி புறப்பட வேண்டாம். ஓகேவா, நான் ஜெபிக்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டை எதிர்த்து வந்து சபையிலே உட்கார்ந்து அப்படி சொல்ல. நான் அதான் சிம்பிளா உங்களுக்கு ரொம்ப லெகுவா நீங்க பேசுற ஒரு தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இயேசுவை அறிவிங்க, அவ்வளவுதான். இங்க தாவீதுட்ட பார்க்கும்போது அவர்கிட்ட என்ன இருந்தது? அவர் ஒரு ஆடு மேய்க்கிறவர் இல்லையா? ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. ஓகேவா, அவர் பார்க்க அழகா இருப்பார்னு இருக்கு. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? அவன் எப்பவுமே துதிச்சிட்டு இருக்கவன் இல்லையா? அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதும் சரி, அவன் சிங்காசனத்துல இருக்கும் போதும் அவனால எதை வேணா இழக்க ரெடியா இருப்பான். ஆனா தேவனுடைய சமூகத்தை விட்டு மட்டும் வெளியே வர்றதுக்கு அவனுக்கு மனசே இருக்க. எப்பவுமே துதிச்சுக்கிட்டு இருப்பான் இல்லையா? அவனுடைய அந்த என்ன சொல்றது, ஏபோத்து வஸ்திரம் வந்து கலண்டு போறது கூட தெரியாம அவன் தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்போது அவ்வளவு உற்சாகமா ஆடி பாடிட்டு இருக்கான். அவன் ஒரு ராஜாங்கிற தன் நிலை மறந்து, ஓகேவா, தேவனை துதிக்கிறதுல அவன் வல்லவனா இருக்கலாம். அந்த மாதிரி இந்த சபையில கண்டிப்பா இருக்கீங்க. ஹல்லேலூயா. தேவனை துதிக்கிறதுல, அவரை மகிமைப்படுத்துறதுல நீங்க ஒரு சிலர் இருக்கீங்க. உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், நான் உங்களை வந்து ஆளுகை செய்யறேன். அதாவது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்ட்டு. ஓகேவா, இதுல என்ன மெயினா 45வது வசனம், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்ட்டு சொல்றார். ஓகேவா, எதனால வராரு? எதுவுமே இல்ல, கவசங்கள் போராயுதங்கள் எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணு இருக்கு, தேவனுடைய நாமம், கர்த்தருடைய நாமம் அவருக்குள்ள தரிப்பிக்கப்பட்டிருக்கு. ஓகே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரா? கிறிஸ்து இயேசுனுடைய நாமத்தை கொடுத்திருக்காரு இல்லையா? அந்த நாமத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது குவாலிஃபைடா இருங்க. குவாலிஃபிகேஷன் இதுலயே சொல்லி இருக்கு. ஓகே, துதிக்கிற மனுஷனா இருங்க. ஓகே, தேவனா எந்நேரத்துல எல்லாத்திலையும் ஸ்தோத்திரீங்களே, தடுக்கி விழுந்தா ஸ்தோத்திரிங்க. இப்போ என்னுடைய பாட்டிலாம் நான் பார்த்திருக்கேன், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியாது. ஓகே, எல்லாத்துக்கும் எந்நேரமுமே வாயில ஸ்தோத்திரம் 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 அப்படிதான் வந்துகிட்டே இருக்கு. உங்க வீட்டுல கூட உங்க பாட்டிகள் பழைய ஆட்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம், இப்போ மேபி இருக்கலாம். எப்போ ஸ்தோத்திரம் 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 அந்த மாதிரி நீங்களும் பழகுங்க. ஓகே, தேவனை தூதிங்க. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு சொல்ல பழகுங்க. ஓகே, அது நீங்க சொல்ல 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 உங்க இருதயத்துல அது நிறைவும். ஓகேவா, இது வந்து ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். ஓகே, உங்க பிரெயினை நீங்க வந்து ஏமாத்துறது. சரி, நான் திரும்ப சயின்ஸ்குள்ள போகல. ஓகேவா, இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். ஓகேவா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 நீங்க சொல்ற விஷயங்கள் திரும்ப அப்படியே காது வழியா கேட்டு உள்ள இருதயத்துக்குள்ள நீங்க சொல்ற விஷயம் நிரம்பும். ஹல்லேலூயா. நீங்க அதனால பேசுங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. சரியா, எப்பவுமே வந்து ஸ்தோத்திரிங்க. நீங்க எந்த சூழ்நிலையிலையும். ஓகே, அப்போ எல்லாமே இங்க பெலிஸ்தரை எதிர்க்கிறது வருது, அங்க வந்து மீதியானியரை எதிர்க்கிறது வருது இல்லையா? அப்ப நீங்க என்ன எதிர்க்க போறீங்க? ஆப்வியஸ்லி ஓகே, பிசாசை தான் எதிர்க்க போறீங்க. ஹல்லேலூயா. பிசாசனுடைய கிரியை தான் ரெண்டே விஷயம் தான், நன்மை தீமை. ஓகேவா, நன்மைக்கு இணையா நிகரா தீமை கிடையாது. அதாவது தேவனுக்கு நிகரா வந்து பிசாசு கிடையாது. தேவனுடைய வேலைக்காரன் இல்லையா, தூதன். ஓகேவா, அப்போ அவருடைய நாமத்துக்கு பிசாசே மண்டியிடுது. ஹல்லேலூயா. இம்மானுவேல் ஆமோஸ்ங்கிற ஒரு நைஜீரியனுடைய சாட்சி நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அது கேட்டப்போ என்னன்னா, அவர் ஒரு சாட்டானிக் சர்ச்சில் உள்ள ஒரு நபர். ஓகே, இந்த இம்மானுவேல் ஆமோஸ், அதாவது சாத்தானை தொழுது கொள்ற சபைகள் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நிறைய இடத்துல இருக்கு, மெட்ராஸ்ல, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இங்கேயுமே சவுத் சைடும் வந்துதான் எனக்கு தெரியாது. அதுக்கு சவுத்துக்கு மேல இருக்க நிறைய இடத்துல சாட்டானிக் சர்ச் லிட்ரலா ஓப்பனாவே வந்து தொழுது கொள்ற இடம்லாம் வந்திருக்கு. ஓகே, நம்ம சிலுவை இப்படி போட்டிருப்போம், அங்க வந்து தலைகீழா இருக்கும். அது நிறைய இருக்கு. சரி, நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, அது அப்படியே வந்து நீங்க அந்த சபைக்குள்ள பார்க்கலாம். ஓகே, அவங்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள்ல ஜெபிப்பாங்க, வந்து பிசாசிட்ட ஓகே பலிகள்லாம் வந்து செலுத்துவாங்க. அப்போ நீங்க அந்த பிசாசை எதிர்க்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணுமா? ஓகே, நீங்க இது வரைக்கும் தரிக்கல. சரியா, நீங்க தரித்திருந்தா இந்த வார்த்தை உங்களுக்கு வராரு, நான் ராஜரிகம் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லவே மாட்டார். அவர் என்ன பிரியப்படுறாருன்னா, என்னுடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்கிற ஒருத்தனை தான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ட்டு. ஓகேவா, அவருக்கு பிடிச்சதை நாம செய்யணும். நம்ம பிள்ளைங்கள்ட்ட அதானே எதிர்பார்ப்போம். ஓகே, நமக்கு பிடிச்சதை நாம செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். பிள்ளை செய்யறதை பார்த்து சந்தோஷப்படுறோம். ஓகேவா, ஒரு கட்டத்துல அவனால எதுவுமே பண்ண முடியல, அவன் ரொம்ப தவிக்கிறான்னா உடனே நம்ம இறங்கி வந்து வேலை செய்வோம். ஓகேவா, அது எதுவா இருக்கட்டும், மினிஸ்ட்ரிக்குள்ள, மினிஸ்ட்ரிக்கு வெளியில, ஓகே, உங்க வீட்டு காரியத்தில், வாட் எவர். ஓகே, நான் பெற்றோர் பிள்ளைகளை வச்சே வந்து சொல்றேன். சரியா, அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வேண்டி வந்து நான் ராஜரீகம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா நம்ம வீக்கா இருக்கும், நம்மளால முடியல, நம்ம முயற்சி பண்ணியும் வந்து
தோற்று தோத்து தோத்து போறவங்களா இருக்கலாம். மேபி உங்களுடைய கணவருடைய ரட்சிப்புக்கு வேண்டி நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். கணவருடைய குடிப்பழக்கம், மதுபான பழக்கம், இந்த மாதிரி விஷயத்துக்கு ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். இல்ல உங்களுடைய நாவை அடக்கணும், கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். வாட் எவர் நீங்க உங்களால நீங்க ஜெபிக்கிறீங்க, விரும்புறீங்க, ஆனா நீங்க விரும்புகிறத செய்யாம விரும்புறத உங்களால செய்ய முடியாத இருக்கலாம். கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு சொல்ற வார்த்தை இதுதான், ஓகேவா? நான் ராஜரிகம் பண்றேன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு அறிவிங்க. இந்த மாதிரி பிசாசு வரான் இல்லையா? பிசாசு வரும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை உபயோகித்து எதிர்த்து நில்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது, தைரியமா எதிர்த்து நில்லுங்க. இதை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பாவத்துக்கு விலகி ஓடணும், சரியா? ஆனா பிசாசுக்கு எதிர்த்து நிக்க சொல்லி இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க தீமையோடு எதிர்த்து நிக்க வேண்டாம்னு சொல்லி இருக்கு. சரி, ஓகே. நான் இதுக்குள்ள போய் உங்களை இன்னும் குழப்பி விட விரும்பல. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. உங்களுக்கு பிசாசுன்னு படுற மனுஷங்கள்ட்ட இல்ல, பிசாசனுடைய கிரியைகளுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஒருத்தவங்க பொய் பேசுறாங்கன்னா அவங்க கூட பழகாதீங்க. அந்நிய நுகத்தோட நீங்க பிணைக்கப்படாதீங்க, ஓகே? ஒருத்தங்க கிழவி பேச்சினால, அதாவது அதிகமா பேசி தேவையில்லாத விஷயத்துக்கு பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அப்படியே விலகி ஓடி போயிடுங்க, ஓகே? அந்த ஸ்பிரிட் அப்படியே உங்களுக்குள்ள அடிக்கும், சரி? இப்படிலாம் இருக்கு, ஓகே? ரெண்டாவதா, நீங்க தேவனுடைய நாமத்தை, கிறிஸ்து இயேசுனுடைய நாமத்தை யூஸ் பண்ணுங்க, ஓகே? நீங்க எப்பவும் துதிக்கிறவங்களா மாறி அந்த நாமத்தை யூஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அடுத்ததா யோனா எடுத்துக்கலாம். 1074 பக்கத்துல. இப்போ இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர், ஓகேவா? இந்த கேரக்டர் மூலியமா கர்த்தர் ராஜரிகம் எப்படி பண்றாருன்னா, உங்கள பலரை பிள்ளைங்கள் எல்லாம் ஊழியத்துக்கு அழைச்சிருப்பாங்க, ஓகேவா? நீங்க உங்க பிள்ளைங்களை ஒருவேளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருப்பீங்க, இல்ல நீங்களே கூட ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம், ஓகே? உங்களுக்கு தெரியும். ஆனாலும் என்ன, ஓகே, வேண்டாம், என்னால் செய்ய முடியாது, எனக்கு பலன் இல்லை, நீங்கள் சொல்கிறது கேட்டு செய்கிற அளவுக்கு மெயினாக பரிசுத்தம் இல்லை, ஆண்டவருக்கு நான் எப்படி ஊழியம் செய்வேன், இப்படி அவங்க ஒதுங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதாவது உங்களை செய்ய வைப்பார் அப்படின்ட்டு. அவரை விட்டு எங்கேயுமே ஓடி போக முடியாது அப்படிங்கிறதையும் இது ஒரு எச்சரிப்பின் வசனம் ஆகும். ஆக்சுவலாக எச்சரிப்பின் வசனம் தான். நான் உங்களுக்கு லெகுவா இப்படி சாதாரணமாக பேசுகிற மாதிரி இதை சொல்லிட்டு இருக்கேன். சரி, என்ன ஆகுது? யோனா, ஓகேவா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களுடைய தர்ஷிஷுக்கு போக கப்பல் ஏறினான்னு 3வது வசனம் சொல்லுது, ஓகே? கர்த்தர் பெருங்காற்றை வரவிட்டார் அப்படின்னு சொல்லுது. அப்போ தேவன் என்ன பண்றாரு? அவனை போறதுக்கு இடரல் ஏற்படுத்துறாரு. நீங்க பாருங்க, மினிஸ்ட்ரி காலிங் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, எது செஞ்சாலுமே அதுல நிலைச்சே இருக்க முடியாது. அது ஒரு பிசினஸா இருக்கட்டும், உங்களுடைய கணவர் வேணா யோசிச்சு பாருங்க, ஏன் இவருக்கு பணம் கையிலேயே நிக்க மாட்டேங்குது, பொத்தல் பையில போட்ட மாதிரி இருக்கு, பார்த்தா கர்த்தரே அதை ஊதி போறாரு, ஓகேயா? நான் நிச்சயமா என்னால சொல்ல முடியும், சரியா? எந்த வேலைக்கு ஒரு வேலையில கூட உருப்படியா போக மாட்டேங்கிறாரு. மாறி 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 ஒரு வருஷத்துக்கு எத்தனை வேலை மாறுவாரு? வண்டியில போறாரு, இல்ல கொத்த ஆட்கள் கூட போறாரு, பிளம்பிங்க்கு போறாரு, இப்ப 2 மாசம் ஒழுங்கா போறாரு, அதுக்கப்புறம் போக மாட்டேங்கிறாருன்னா நீங்க ஆண்டவர் சமூகத்துல இருங்க. மேபி அவர் குடிகாரரா, வாயில தேவையில்லாத விஷயங்களை போட்டு ஒதுக்கி வைக்கிறவங்களா இருக்கலாம், சரியா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இவருக்கு மினிஸ்ட்ரி காலிங்கா? ஹல்லேலூயா. அதாவது துன்மார்கள் எல்லாருமே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு சொல்ல, நீங்க ஜெபிக்கிறீங்க இல்லையா, நீங்க பரிசுத்தமா இருக்கீங்க, உங்களுடைய பாதி மாம்சம் தானே அவங்க, பாதி சரீரம் தானே ஹஸ்பண்ட், ஓகேயா? கண்டிப்பா பரிசுத்தமா இருக்கணும், இல்ல கர்த்தரை இதை செய்வார். அவங்க பரிசுத்தமா இருக்கணும்னா உங்க வழியா தேவனிடத்துல வரணும், ஹல்லேலூயா. அப்ப நீங்க அதுக்கேற்ற சாட்சியுள்ள ஜீவிதத்தை வாழணும், ஓகேவா? மேபி நீங்க யோசிச்சு பாருங்க, ஓகேயா? ஏன்னா அவர் தான் பெருங்காற்றை வர விட்டுறாரு பாருங்களேன், யோனா. ஹல்லேலூயா. அதே மாதிரி படிப்புலையும் எவ்வளவுதான் படிச்சாலும் மார்க்கே வராது, ஓகே? ஆனா படிச்சு மார்க் எடுக்கிற டேலண்ட் இருக்கும், பட் மார்க் வராது. அதே மாதிரி வேலையில 2 பேர் 3 பேர் செய்யற வேலையை இவங்க ஒரு ஆள் செய்வாங்க, பட் ப்ரொமோஷன் வராது, இன்கிரிமெண்ட் வராது, ஒண்ணுமே வராது. வேலை இடத்துல அப்படிதான், சரியா? அப்படியெல்லாம் இருக்கா? நீங்க நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் வசனம் சொல்லுது இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, மினிஸ்ட்ரி காலிங் இருக்கான்னு ஓடி போய் ஒப்புரவாயிடுங்க, ஓகேவா? அதாவது உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போகணும் முடியாது, ஓகேவா? உங்களுக்கு வசனம் தெரியாம ஆவியானவருடைய நடத்துதல், பகுத்தறிகிறது, அவருடைய பரிசுத்தம், தெய்வ சித்தம், இதெல்லாம் தெரியாம நீங்க மினிஸ்ட்ரியில காலை எடுத்து வைக்க முடியாது. சுவிசேஷ பாரத்துல அறிவிக்கலாம், அது என்ன சொல்லலாம், ஓகேவா? அதான் நீங்க மினிஸ்ட்ரி காலிங் இருக்கான்னு பாருங்க, சரியா? அது கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு அடையாளமும், கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள்னு 5வது வசனம் சொல்லுது, ஓகேவா? இந்த ஒரு மனுஷன் யோனா தான் தேவை. யோனா கப்பல்ல பிரயாணப்பட்டு ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு. அப்போ அந்த கப்பல்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? ஓகே, கப்பலை லெகுவாக்குறதுக்கு அதுல இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் கடல்ல எரிஞ்சு போடுறாங்க. உங்களுடைய வீட்டுல பண கஷ்டம், இந்த கடன் வாங்குறது, இருக்கிறது எல்லாம் விற்கிற வேண்டிய சூழ்நிலை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. மினிஸ்ட்ரி காலிங் இருக்கு, ஆண்டவர் சொன்னதை செய்யாம விட்டீங்களா?
அப்படின்னு பாருங்க. மினிஸ்ட்ரி கூட போக வேணாம், ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்யாத விட்டீங்களா? ஏன்னா நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம், 40 வயசு 60 வயசு சிஸ்டர் கூட எங்க கூட ஊழியத்தில் இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக பார்த்தா 17 18 வயசுல மினிஸ்ட்ரி காலிங் இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்லியிருப்பா, நீ எனக்காக போவாயா அப்படின்ட்டு கேட்டிருப்பாரு. ஓகே, இவங்களும் அந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்தா என்ன சொல்றது, கடமைக்கு தேவனை தேடணும், தொழுது கொண்டோம், அந்த மாதிரியே இருந்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில் பிள்ளைங்க கரெக்டாக இருக்க மாட்டாங்க, பேர பிள்ளைங்க கரெக்டாக இருப்பாங்க, அதை கரெக்டாக இருக்க மாட்டாங்கன்னா ஒரு செம்மையான ஒரு வழியில் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உங்களுடைய ஒருத்தருடைய தவறுனால, அங்க பாருங்க, யோனா தப்பு பண்றான், ஆண்டவர் சொன்னதை செய்யல. இங்க என்ன ஆகுது, அந்த கப்பல்ல இருக்க சரக்குனா வீட்டுல இருக்க பொருட்கள், பண விஷயங்கள், உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வருமானம் இல்லையா, அது உங்களுடைய பாவமா இருக்கும். நீங்க தேவன் சொன்னதை செய்யலன்னா அது கண்டிப்பா உங்க பிள்ளைகள் இடத்துல வரும், உங்க பேர பிள்ளைகள் இடத்துல வரும், அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட வரும். ஓகே, உங்க கணவர்கிட்ட வரும், உங்க மனைவிட்ட வரும். சரி, நீங்க கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள இருந்து யோசிங்களா. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சங்கீதத்துல சொன்ன மாதிரி அவர்கிட்ட பிரியமா இருக்க பழகுங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு அன்பு எப்படிப்பட்டதுன்னா, அது எதையுமே எதிர்பார்க்காது. உண்மையான அன்பு, ஓகேவா, இது என்னுடைய அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டது, எனக்கு சொல்லி கொடுத்ததன்படி சொல்றேன். ஓகேவா, அது எதையுமே எதிர்பார்க்காது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம, நீர் என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நம்பிக்கையா இருப்பான், நீங்க தேவனிடத்துல போறீங்கன்னா, அவர் என்ன இந்த சூளையில இருந்து தப்பு வச்சாலும் தப்பு வைக்கலைனாலும் நான் தேவனுக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டேன், அவர்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, ஆனா அவர் தேடுங்க. அதுக்குதான் துதிக்க சொன்னேன். ஓகேவா, அதனாலதான் தாவீது, அதனாலையும் கூட தேவனுக்கு தாவீது ரொம்ப பிடிச்சு போயிருக்கலாம். ஹல்லேலூயா. ஓகேயா, ஏன்னா தாவீது ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்ட மனுஷன். ஓகேயா, நீங்களும் ஒவ்வொருத்தருமே புதிய ஏற்பாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான். தேவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, அவரை நேசிங்க உண்மையான இருதயத்தோட. ஓகே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. ஓகே, உங்களுக்கு இன்னது தேவை என்று பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால், அந்த 10வது வசனம் வாசிக்கிறேன். அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் எங்களுக்கு இதை செஞ்சான்னு, இப்போ இந்த சமுத்திரம் அமரணும்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா, அப்போ அந்த யோனா சொல்றான், அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் அப்படின்ட்டு யோனா புரிஞ்சுக்கிட்டார். நீங்க புரிஞ்சிருக்கீங்களா? என் புருஷன் துன்மார்க்கமா இருக்குது என்னாலதான். ஓகேயா, நிறைய பிள்ளைங்க கூட, நிறைய பிள்ளைங்க மீன்ஸ் பெண்கள். ஓகேவா, அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நான் இப்ப சொன்ன மாதிரி நான் 13 வயசுலயே ஒப்பு கொடுத்தேன், நான் 22 வயசுலயே ஒப்பு கொடுத்தேன், எனக்கு கல்யாணம்லாம் எதுவும் வேணாம், ஏசப்பா தான் பிடிக்கும், அவர் சமூகத்திலே இருக்கேன், நீங்க மட்டும் போதும், நான் ஒப்பு கொடுத்துருக்கேன், அவரும் என்கிட்ட பேசியிருக்காரு, நீ இப்படி இப்படிலாம் ஆண்டவருக்குன்னு உன்னை எடுத்து பயன்படுத்தி வார்த்தையை கொடுத்துருக்காரு, தரிசனத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா கல்யாணங்கிற அந்த ஒரு விஷயத்தினால மொத்தத்துல அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபே கொலாப்ஸ் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணீரா இருக்கு. ஓகேவா, அவங்களுடைய சிந்தனையே பேதலிச்சு போகிற அளவுக்கு. ஓகேவா, ஒன்னு புருஷனை குறிச்சு, இல்ல பிள்ளைகள் சரியா இல்லாதனால, ஏதோ ஒரு காரணத்தினால. ஓகேவா, இங்க யோனாக்கு தெரியுது, என்ன சமுத்திரத்துல போட்டா உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை போயிடும் அப்படின்ட்டு. ஓகேவா, உங்களுக்கு தெரியுமா, வீட்டுல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை என்னாலதான். ஹல்லேலூயா. அப்ப நான் ஆவிக்குள்ள தேவனுக்குள்ள போயிட்டேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் மாறும் தெரிஞ்சு உணர்ந்தீங்கன்னா, இந்த நிமிஷத்துல ஆண்டவர் உங்ககிட்ட பேசுற சத்தத்தை கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு தேவனிடத்துல போயிங்க. ஓகேவா, இப்போ கர்த்தரே இது எல்லாத்தையும் பண்றாரு. ஓகேவா, அதாவது உங்களை எப்படி தேவனிடத்துல, இப்ப கர்த்தர் இந்த சபையை ராஜரிகம் பண்ண போறேன்னு சொல்லிட்டார். ஓகேவா, அவரே ராஜரிகம் பண்ணுவார். ஓகேவா, இப்ப பாஸ்டர் ஃபேமிலியில இருந்து சபையில இருக்கவங்க எல்லாரையும், ஓகேவா, அவரே அவருக்கு என்ன செய்யணும்னு சித்தம் கொண்டு இருக்காரோ அதை செய்தே தீர்வார். ஹல்லேலூயா. இது எழுப்புதலுடைய ஆரம்பமா இருக்கிற வருஷம் 2025. ஓகேவா, என்னால் அதை பகிரங்கமா கூட சொல்ல முடியும். ஓகே, வசன ஆதாரத்துடனே. ஓகேவா, அது வருஷங்களுடைய கணக்கு நீங்க பழைய ஏற்பாடுல அவர் சொல்லுவார் இல்லையா, அதெல்லாம் நீங்க வச்சு பார்த்தாலே அழகா தெரியும். சரி, நிதானிச்சு பார்த்தீங்கன்னா சரி, அதுக்குள்ள போகலாம். ஓகேவா, கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய போறாரு. ஓகே, நீங்க எது எதுலாம் விலகி இருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாம் அடிச்சு உடைச்சு உங்களை திரும்ப கொண்டு வர. அதாவது அடிச்சு உடைச்சு மீன்ஸ் நீங்க பயப்படுறதுக்கு இல்ல, உண்மையாவே என்னையும் அடிச்சு உடைச்சனாலதான் நான் இங்க உங்க முன்னாடியே கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தையை பேசிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அது நல்லது. ஓகேவா, தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் எப்படி இல்லையா, அதனால கொஞ்சம் ஆண்டவருக்கு பயப்படுங்க. இப்போ சமுத்திரத்துல போட்டாச்சா, இங்க பாருங்க, யோனாவை விழுங்கும்படி கடைசி வசனம் 1வது அதிகாரத்துல ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்போ வீட்டுல இருந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஓகே, இவன் சமுத்திரத்துலதான் விழுந்திருக்கான், கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்யல. ஓகே, அப்ப என்ன பண்றாரு, அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, கப்பல்ல இருக்கிறவங்க. அப்போ நீங்க ஆண்டவருக்குள்ள போய் இன்னும் அதிகமா நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை நான் சொல்லல. ஓகே, நீங்க எல்லாரும் ஜெபிக்கிறவங்க தான், இல்லைன்னா இந்த ஈவினிங் இங்க வந்திருக்க மாட்டீங்க இல்லையா. ஜெபமே ஆக்சுவலா எப்படி பண்ணணும்னா,
நீங்கள் கவலையற்றவர்களா இருந்துதான் ஜெபம் பண்ணும். ஓகேவா? உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் அவரிடத்துல தெரியப்படுத்தணும்னு வசனம் சொல்லுது. நீங்க கவலையற்றவரா இருந்துதான் ஜெபமே பண்ணும். நம்ம ஜெபம் பண்றதெல்லாம் எதுக்கு? கவலையோடு நம்ம கவலை மாறணும், கஷ்டம் மாறணும். நம்ம உட்காரும் போதே அப்படியே தான். ஒரு சிலருக்குலாம் ஜெபம் பண்ணணும்னு உடனே அப்படியே அழுதுருவாங்க. அது ஓகே. நீங்க சந்தோஷமா இருந்தாதான் கர்த்தர் இடத்துல தொழுது கொள்ளணும். ஓகேவா? உங்களை சந்தோஷமா தான் தேவன் வச்சிருப்பாரு. அப்போ உங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னா வேற ஏதோ கிரியை செஞ்சுட்டு இருக்குதுங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. ஹல்லேலூயா. அப்போ மீனை கட்டளை இடுறாரா? மீனை கட்டளை இடுறதுங்கிறது என்ன சொல்றது? மரணப்படுக்கையா இருக்கட்டும், இல்ல அதான் கடைசி ஸ்டேஜா இருக்கட்டும். ஏன்னா 3 நாள் ஓகேவா, இரவும் பகலும் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்காரு இல்லையா? மீன் முழுங்குனா அவ்வளவுதான் இல்லையா? அதை நசுக்கி அதுக்குள்ள இருக்கிற அந்த பிசிக்கல் சிஸ்டத்தின் படி, உடல் உறுப்பு இதன்படி அதை நசுக்கி எப்படியாச்சும் மனுஷன் அழிஞ்சு போயிடும். 3 நாள் அந்த மீனுக்கு என்ன பண்ணியிருக்காரு? அவனை கொல்லாதபடிக்கு கட்டளையும் கொடுத்திருக்காரு. அந்த இடத்துல இந்த 2வது அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து 10வது வசனத்தின் படி எல்லாருமே நம்ம வாசிக்க போறோம். ஓகேவா? நாம தேவனிடத்துல திரும்பணும். ஹல்லேலூயா. யோனா 2வது அதிகாரம் 2ல இருந்து 10 வரைக்கும் 1073வது பக்கத்துல. யாராச்சும் சத்தமா ஃப்ரண்ட்ல மைக்ல வாசிக்கிறீங்களா? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுட்டி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்னென்றைக்கும் என்னை அடைகிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தொய்த்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் வேறெடுக்கிற வேண்டுதல்களை பாருங்களேன். 6 கடைசியில நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் அப்படின்ட்டு. மீன் வயிற்றுக்குள்ள ஆக்சுவலா சாக போறான் இல்லையா? அவருடைய விசுவாசம், அவர் தேவனை அறிஞ்ச மனுஷன். ஓகேவா? தேவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்கிட்ட தான் தம்முடைய வார்த்தையை ஜனங்களிடத்துல அறிவிக்கும்படியா சொல்லுவார் இல்லையா? அவர் தேவனை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் மீன் வயிற்றுல இருந்து ஜெபிக்கிறார் பாருங்க. என்னை தப்பு வச்சுட்டீங்க அப்படின்ட்டு வரப்போறத முன்னாடியே அறிந்து சொல்றாரு. ஓகே, தேவனுடைய தன்மையை புரிஞ்சு. ஓகேவா? இப்படி இருக்கு. ஓகேவா? ஆனாலும் தேவன் அவரை சும்மா விடல. சரியா? அவருடைய அன்பின் மிகுதினால இதை நீ தான் செஞ்சாகணும். ஒரு சில பிள்ளைங்க என்னதான் அடம் பிடிச்சாலும் இந்த அப்பாக்கள் இல்லை அம்மாக்கள் விட மாட்டாங்க. நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அது அன்பா ஒரு சிலரை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து அன்பா பேசி செல்லமா கொஞ்சி அது வாங்கி தரேன் இது வாங்கிக்கிறேன் இது எப்படியாவது செஞ்சு கொடுமா அப்படின்ட்டு அது சின்ன வேலையா கூட இருக்கும். சரியா? அதே போலதான் எனக்கு இது தெரியுது. ஓகேவா? தேவனுக்கும் அவருக்கும் உள்ள அன்பை தான் என்னால பார்க்க முடியுது. சரி, இந்த ஜெபத்தை நீங்க ஏறிடுங்க. தேவனிடத்துல திரும்புற வரைக்கும் அவர் உங்களுக்கு ஆதியில கொடுத்த வார்த்தையை நினைவு உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நீங்க இந்த யோனா 2வது அதிகாரம் வாசிங்க. டெய்லியும் 2 தடவை 3 தடவையாச்சும் வாசிங்க. ஓகேவா? 3 தடவை மீன்ஸ் 3 வேலையா பிரிச்சு வாசிங்க. ஓகேவா? ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு நினைவு கூறுவார். ஓகேவா? நினைவு கூறும்போது அதை செய்யறதுக்கு மறந்துடாதீங்க. அவர் உள்ள பாருங்களேன், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை எங்க கொண்டு போய் விட்டது? கரையில கக்கி விட்டது. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அதே தான் சொல்றார், நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். இதே தான் முன்னாடியே சொல்வார். ஓகேவா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவர் விட மாட்டார். சரியா? கர்த்தர் ராஜரீகம் பண்றார். ஹல்லேலூயா. உங்களால பரிசுத்தமாக முடியலையா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன் அப்படின்ட்டு. உங்களால ஊழியத்துக்கு அடி எடுத்து வைக்க முடியலையா? கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு கட்டளை இடுறாரு. ஓகேயா? நான் உங்கள இருந்த மகிமைப்படுவேன் அப்படின்ட்டு. ஓகேவா? உங்களால எது முடியலையோ, எதை முயற்சி செஞ்சு முடியலையோ, ஃபர்ஸ்ட் கிதியோன்ல இருந்து நீங்க எதுக்கெல்லாம் பயந்து இருந்தீங்களோ அதை ஜெயிக்கும்படியா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஓகேயா? 2ஆவதா
நீங்க துதிக்கிற மனுஷங்களா இருந்தீங்கன்னா ஓகே, அது அவருடைய நாமத்தை எடுத்து பயன்படுத்தும் அதிகாரத்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஓகே, மூணாவதா நீங்க தேவனுடைய வார்த்தையை பெற்றிருந்து அதை செய்யாம அதை நிறைவேற்றாம, ஓகே, இங்க பொருத்தனையும் ஜெபிக்கிறார் இல்லையா, பொருத்தனையும் வந்து நிறைவேற்றுறேன் அப்படின்ட்டு. ஓகே, நீங்க ஏதாவது ஆண்டவர்கிட்ட பாடல்கள் எல்லாம் நிறைய பொருத்தனை உள்ள பாடல்கள் இருக்கும். நான் சாகிற வரைக்கும் ஊழியம் பண்ணுவேன், உண்மை எப்பவுமே துதிக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் பாடுவோம். ஓகேவா? ஆனா அதை செய்யறோமான்னா அது கொஸ்டின் மார்க்ல தான் இருக்கு. எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம்னு பாடுவோம், ஆனா செய்யறோமா? ஓகேவா? சரி, நீங்க தேவனிடத்துல நேர்ந்த பொருத்தனை பண்ணுங்க. ஓகே, அவர் கொடுத்த வார்த்தை கண்டிப்பா நிறைவேற்றியே ஆகணும். கர்த்தரே வந்து இதை சொல்றாரு. ஓகே, அவர் உங்கள்ல இருந்து நிறைவேற்றுவார். இதுல மேபி கொஞ்சம் வலி வேதனை இருக்கலாம், சந்தோஷம் உற்சாகமும் இருக்கலாம். ஓகே, என்ன இருக்கும், யார் யாருக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் உணர்த்தின வசனம் இதுதான். சரி, இன்னும் கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், இது எப்படி ஆகும் அப்படின்ட்டு. எரேமியா 1வது அதிகாரத்துல 7வது வசனம், ஆனாலும் கர்த்தர், நான் சிறுப்பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை யாரு இப்படி நினைக்கிறீங்களோ தெரியாது. ஓகேவா? நான் சிறுப்பில்லை, இதெல்லாம் செய்ய முடியாது, நான் எப்படி இதை செய்வேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கட்டளையாவே சொல்றாரு. ஓகே, ஏன்னா கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. ஹல்லேலூயா. நீங்க பிரசங்கிக்க வேண்டாம், நீங்க போதிக்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்க பேசுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.